கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்பெறுவோம், சிகரந்துடுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுநாதரை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசு என் வாழ்க்கையில் வந்துட்டார், இயேசுனுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரு அப்படி சொல்லுவாங்க. நல்ல விஷயங்கள். இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வரணும், நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழணும். ஆனால் இயேசு என் வாழ்க்கையில் வந்துட்டார், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, இவ்விதமாக சொல்லுகிற அநேகர் சில நேரங்களில் சொல்லுகிற ஒரு காரியம்னா, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லை. அப்போ ஒரு கேள்வி எழுகிறது. முன்னாடி ஒரு பாடல் பாடுவாங்க, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சச்சரவு இல்லையே, சமாதானமே, சந்தோஷமே, அப்படியெல்லாம் ஒரு பாடல் வரும். இப்போ இயேசு வந்தார்னு சொல்கிறோம், கூடவே சமாதானம் இல்லைன்னு சொல்கிறோம். இயேசு வந்துட்டார்னு சொல்கிறோம், கூடவே சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறோம். இது ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன், ஒரு முரண்பாடு. வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 11:28 வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், அப்படி தான் சொன்னார். இயேசு கிறிஸ்து அப்படி சீலுக்கு இறுதியில் சொல்லிவிட்டு போகிறது என்ன? இதோ உங்களுக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன். பிலிப்பியர் 4:9 வாசித்து பார்க்கும் பொழுது, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று பவுல் சொல்கிறார். அப்போது இயேசுநாதர் வந்த இடத்துல நிச்சயமாக சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். ஆனால் நம்ம வந்துட்டார்னு சொல்கிறோம், நம்மளோட இருக்கிறான்னு சொல்கிறோம். நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், ஆவியை பெற்றுக்கொண்டேன், அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன், அந்நிய பாஷையில் பேசுகிறேன், எல்லா அனுபவம் இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை. ஆனால் இயேசுநாதர் வந்ததனுடைய பிரதான விளைவு சமாதானங்க. இயேசு கிறிஸ்து பூமி விட்டு புரிகிற பொழுது முக்கியமாக என்ன சொல்லிட்டு போகிறா? இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், வேறு எது இல்லாமல் தான் நீங்கள் சமாதானத்தோடு வாழணும். அப்போ அந்த சமாதானம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஆனால் 11:28 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னான்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, இளைப்பாறுதல் தருவேன். அந்த வசனத்தோடு முடிச்சுட்டு போயிடக்கூடாது. அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்றதுன்னா அவரோட ஐக்கியமாக வாழ்கிறது. இன்னொன்று அவரிடத்தில் கற்றுக்கொள்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், சபைகளுக்கு போய் ஆராதனை பண்ணுறது, ஜெபக்கூட்டத்தில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்தாலும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுடைய ஐக்கியத்தில் வாழலை. 1 கொரிந்தியர் 1:9 என்ன சொல்கிறது? கிறிஸ்துவுடன் ஐக்கியமாக இருப்பதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த அழைப்பின்படி ஐக்கியத்தை எதிர்பார்க்கணும். அவரோடு பேசி பழகி வாழ்கிற உறவின் வாழ்க்கை இருந்தால் அதனுடைய விளைவு தான் சமாதானம். பிலிப்பியர் 4:10 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அப்போது உங்களுக்கு நீங்கள் பிலிப்பியர் 4:6 அதை வாசிக்கலாம். அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும். அப்போ இயேசு நம்ம வாழ்க்கையில் இருந்தால் சமாதானம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் 2 விஷயம், அவருடன் ஐக்கியமாகி வாழ வேண்டும். 2வது, அவரிடத்தில் கற்றுக்கொண்டு வாழ வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவை பெற வேண்டும். சத்தியத்தை கேட்கணும். எப்பொழுதுமே ஆறுதல் வார்த்தை, வல்லமையான வார்த்தை, அபிஷேக வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை, இந்த வாக்குத்தத்த வார்த்தை, இந்த மாதிரியே கேட்டுக்கொண்டு நடந்தால் நமக்கு சமாதானம் இருக்காது. சத்தியத்தை கேட்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வார்த்தை. அந்த சத்தியத்துக்குள்ளே ஆறுதல் வருது, சத்தியத்துக்குள்ளே வல்லமை இருக்குது, சத்தியத்துக்குள்ளே வாக்குத்தத்தம் இருக்குது. அதை விட்டு வாக்குத்தத்தமான வார்த்தை கேட்கணும், ஆறுதலான வார்த்தை கேட்கணும் போனால் நமக்கு சமாதானம் இருக்கா? எனவே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெற்றுக்கொண்டது உண்டானால் அங்கே நிச்சயம் சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். இல்லை என்றால் அவரிடத்தில் பேசுங்கள், அவரிடத்தில் கேளுங்கள், அவரிடத்தில் பழகுங்கள், அவருடைய உறவை அனுபவியுங்கள், அவர் கற்றுத்தருவதை கேளுங்கள். நிச்சயமாக உங்கள் இருதயத்துக்கு சமாதானமும் சந்தோஷமும் வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை.